குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளோட இது வந்து எஸ்ஐ பேஸ் குவான்டிட்டி அண்ட் இட்ஸ் யூனிட்ஸ். பேஸ் குவான்டிட்டிஸ்னால் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஸோ நம்மளோட ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் என்னென்னு பார்த்தோம். லென்த், மாஸ், டைம், எலக்ட்ரிக் கரண்ட், டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினாஸ் இன்டென்சிட்டி. ஸோ யூனிட் என்னென்ன? மீட்டர், கிலோகிராம், செகண்ட், ஆம்பியர், கெல்வின், மோல், கேண்டலா. இதெல்லாம் வந்து அதுக்குரிய யூனிட்ஸ். இப்போ லென்த்னா யூனிட் மீட்டர், சிம்பிள் எம். மாஸ்னா கிலோகிராம், சிம்பிள் கேஜி. டைம்னா யூனிட் செகண்ட், சிம்பிள் எஸ். எலக்ட்ரிக் கரண்ட்னா ஆம்பியர், சிம்பிள் கேபிட்டல் ஏ. டெம்பரேச்சர்னா யூனிட் கெல்வின், சிம்பிள் கேபிட்டல் கே. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னா மோல், அதனுடைய யூனிட் வந்து ஸ்பெல்லிங் பார்த்துக்கணும், MOL அப்படின்னு. லூமினாஸ் இன்டென்சிட்டினா கேண்டலா, அதாவது CD அப்படின்னு போடணும். இப்போ ஒவ்வொன்றுக்குரிய டெஃபினிஷனை நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். அப்போ முதல் லென்த். அப்போ லென்த்னா அதுக்குரிய யூனிட் வந்து மீட்டர். அப்போ 1 மீட்டர்னா எவ்வளவு நீளம்ங்கிறத நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அட்டாமிக் ஸ்டாண்டர்டில் போய் டிஃபைன் பண்ணுறோம். அப்போ அட்டாமிக் ஸ்டாண்டர்டுங்கிறது வந்து ஆட்டம் லெவலில் போய் மைனூட்டாக டிஃபைன் பண்ணும்போதே அந்த வேரியேஷன் நம்மளுக்கு வராது. அப்போ 1 மீட்டர் அப்படிங்கிறது த பாத் லென்த் ட்ராவல் பை லைட் இன் வேக்கும். அப்போ லைட்டு தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்பீடில் போகும். லைட்டோட ஸ்பீடுன்னா என்ன சொல்லுவீங்க? நம்ம படிப்போம். அதாவது ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து இன் வேக்கமில் 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். நோ ஆப்ஜெக்ட் கேன் மூவ் வித் கிரேட்டர் தேன் த ஸ்பீட் ஆஃப் லைட். இந்த லைட்டை விட அதிகமான வேகத்தில் போக முடியாது. அப்போ the path length traveled by light 1/299,792,458 in a second. ஒரு செகண்டில் லைட் இவ்வளவு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுச்சுன்னா the length is considered as 1 மீட்டர் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து மாஸ். மாஸோட யூனிட் கிலோகிராம். அப்போ 1 கிலோகிராம்ங்கிறது எதனோட வெயிட்னு இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் டிஃபைன் பண்ணுது அப்படின்னா ஏ சிலிண்டர் ஆஃப் புரோட்டோடைப் மேடப் ஆஃப் பிளாட்டினம் இரிடியம் அலாய் ஹூஸ் டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் ஹைட் கெப்ட் இன் த இன்டர்நேஷ்னல் பரோ ஆஃப் வெயிட் அண்ட் மெஷர்ஸ் அட் சர்வ்ஸ் நியர் பாரிஸ் அப்படிங்கிறான். ஸோ இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸுங்கிற அமைப்பு பாரிஸில் சர்வ்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அது ஃப்ரான்ஸ் கண்ட்ரியில் இருக்குது. அங்கே ஒரு சிலிண்டர் நம்ம வச்சுருக்கோம். அது எதனால் ஆனது? இட் இஸ் மேடப் ஆஃப் பிளாட்டினம் இரிடியம் அலாய். அதனுடைய ஹைட்டு டயாமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். இதனுடைய வெயிட் எவ்வளவோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் வெயிட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வி டிஃபைன் த டைம். டைமோட யூனிட் வந்து செகண்ட். ஸோ இது கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ். ஆட்டமுடைய டிரான்சிஷன். ஆட்டம் வந்து ஜெனரலாக என்ன ஆகிட்டே இருக்கும்னா வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு பொருளை கேட்டு அடம் பிடிச்சி ஒரே இடத்துல ஜம்ப் பண்ணும், அப் டவுன்ன்ட்டு. ஸோ அது மாதிரி அந்த ஆட்டமோட வைப்ரேஷன் இருக்கும். மேலே போகிறதுக்கு பேர் எக்ஸைட்டட் ஸ்டேட், தரையில் வர்றதுக்கு பேர் கிரவுண்ட் ஸ்டேட். அப்போ இங்கே வந்து டைமோட யூனிட் செகண்டை டிஃபைன் பண்ணுறதுக்கு வி சூஸ் த ஆட்டம் cesium 133ங்கிற ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறோம். அதில் த கிரவுண்ட் ஸ்டேட்டில் வேரியஸ் சப் லெவல்ஸ் எல்லாம் இருக்கும், மைனூட்டாக இருக்கும். தே ஆர் கால்டு ஹைப்பர் ஃபைன் லெவல்ஸ். அதில்
அந்த ஆட்டமோட டிரான்ஷன் ஆஃப் ரேடியேஷன் இஸ் 9,192,631,770 periods is considered as 1 second. 1 செகண்ட்குள்ள இத்தனை டைம் அது என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த சின்ன ஹைப்பர் ஃபைன் லெவலில் அதனுடைய டிரான்ஷன் வந்துடும். தட் இஸ் கன்சிடர் அஸ் 1 செகண்ட் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் கரண்ட்டுடைய யூனிட் வந்து ஆம்பியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ 1 ஆம்பியர் கரண்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா 2 இங்கே காட்டியிருக்கேன் இல்லையா, 2 இன்ஃபைனைட் லென்த் உள்ள ஒரு கண்டக்டர் ஹாவ் தின் கிராஸ் செக்ஷன் ஏரியா. நெக்லிஜிபிள் கிராஸ் செக்ஷன்னா மெலிதான அப்படின்னு அர்த்தம். தே ஆர் கெப்ட் இன் எ ஏர் ஆர் வேக்கம் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர். 1 மீட்டரில் இந்த பேரலல் கண்டக்டரை வச்சுருக்கோம். அப்போ வந்து தே எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த். அது 2ல் கரண்ட் போகும்போது பர் யூனிட் லென்த்தில் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸோட அளவு 2 × 10⁻⁻7 நியூட்டன் பர் மீட்டர் அப்படின்னு இருந்துச்சுன்னா the amount of current flow in the wire is taken as 1 ampere அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் உடைய யூனிட் வந்து கெல்வின் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏன்னா டெம்பரேச்சரை நம்ம செல்சியஸ், ஃபாரன்ஹீட் இதிலெல்லாம் நம்ம மெஷர் பண்ணுறோம். பட்டு எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர்ங்கிறது கெல்வின். ஸோ கெல்வின்ங்கிறது என்னது அப்படின்னு கேட்டோன்னா 1 Kelvin is the fraction of 1/273.16 of the thermodynamic temperature of triple point of water. So triple point of waterல 1/273.16 of the thermodynamic temperature அப்படின்னு சொல்கிறான். Here you want to know the meaning of triple point. ஏன்னா the water is exist in all the 3 states of matter. Solid, liquid, gasல இருக்கும். வாட்டர் வந்து லிக்யூடு, அதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணோம்னா அது ஐஸ் க்யூப்ஸாக மாறிடும் சாலிட். அதை நல்லா டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணோம்னா they evaporate is called gas. So all these 3 states are coexist at a particular temperature. ஸோ ஒரு டெம்பரேச்சரில் அந்த 3மே என்ன இருக்கும்னா கலந்த ஒரு இடம் இருக்கும். அந்த இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரிபிள் பாயிண்ட். ஸோ வாட்டரோட ட்ரிபிள் பாயிண்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டோன்னா ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னா 273.16 கெல்வின் அப்படின்னு சொல்லணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னா மோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூனிட் அப்படிங்கும்போது சிம்பிள் எழுதும்போது MOLன்னு சொல்லுவோம். ஸோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னா பொருளின் அளவு. ஸோ one mole is the amount of entities present in 0.012 kilogram of pure carbon 12. கார்பன் 12ல 0.012 கிலோகிராம் அளவுள்ள கார்பன் 12 அளவில் எவ்வளவு குவான்டிட்டிஸ் ஆஃப் மேட்டர் இருக்கோ that amount is taken as 1 mole அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து லூமினாஸ் இன்டென்சிட்டினா என்ன? சில பல்பு எப்படி இருக்கும்? பிரைட்டாக இருக்கும், சில பல்பு டிம்மாக இருக்கும். இப்போ காலை நேரத்தில் வந்து சூரியனை நல்லா பார்க்கலாம், மதிய நேரத்தில் பார்க்க முடியாது. தட் இஸ் த பிரைட்னஸ் இஸ் கால்ட் அஸ் இன்டென்சிட்டி. தட் இன்டென்சிட்டி இஸ் மெஷர்டு யூஸிங் த யூனிட் கால்டு கேண்டிலா. ஸோ சிடி அப்படின்னா அதுக்குரிய சிம்பிள். ஸோ வாட் இஸ் 1 கேண்டிலா அப்படின்னு கேட்டோன்னா கன்சிடர் திஸ் இஸ் அ லைட் சோர்ஸ். வாட் இஸ் திஸ் சோர்ஸ்? மோனோக்ரோமேட்டிக் லைட் சோர்ஸ் அப்படிங்கிறான். அப்போ வாட் இஸ் மோனோக்ரோமேட்டிக்? மோனோனா சிங்கிள், குரோம்னா கலர். அப்போ சிங்கிள் கலர் வெளிவரக்கூடிய ஒரு லைட் சோர்ஸ் whose frequency is
5.4 into 10 power 14 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு சாலிட் ஆங்கிள், இதுதான் ஒரு சாலிட் ஆங்கிள், ஸ்டீரேடியன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்பியரில் அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸாக இருக்கணும். அதை பற்றி டெஃபினிஷனில் உங்களுக்கு பின்னாடி சொல்லுவோம். அந்த சாலிட் ஆங்கிள் வழியாக வரக்கூடிய அந்த ரேடியேஷன் உடைய பவர் வந்து எப்படி இருக்கணும்னா 1/683 வாட் பர் ஸ்டீரேடியன் அப்படின்னு இருந்துச்சுன்னா that amount of light value is taken as 1 candela. ஸ்டூடெண்ட்ஸ், இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் மூலமாகவோ கால் பண்ணியோ கேட்டுக்கலாம். இதில் உள்ள எல்லா டெஃபினிஷனும் ஒவ்வொரு 2 மார்க். ஓகேங்களா? ஸோ நடத்த என்ன பண்ணுங்கள், படிக்க ஆரம்பிச்சிருங்க. டவுட்ஸ்னால் தயக்கம் இல்லாமல் நீங்கள் கேட்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.